Thank you, Brother David. Praise God for this time. ஆண்டவர் நமக்கு இந்த கொடுத்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நன்றி சொல்லலாம். Joshua, can you put up the slide? We'll start from the first slide and the definition of godly leadership. And then தொடங்கலாமா? English. A godly leader is a person who, with God-given capacity and God-given responsibility, is able to influence a specific group of people to move towards God's purposes for the group. இதுதான் நம்ம கவனிச்சோம். So we said the first part, leadershipல, godly leadershipல முதல் பகுதி, that God has given to us his capacities, God-given capacities and God-given responsibility. இது ரெண்டும் அவர் கொடுத்திருக்காரு. And we are accountable to God for the capacities that God has given to us and the responsibilities that God has given to us. இது ரெண்டுக்காகவும் we are accountable. அப்போ இதை நம்ம எப்படி ஆண்டவருக்காக நம்ம பயன்படுத்தணும், அதை கண்டினியூஸா ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டு அவருடைய பரிசுத்தாவியின் எனேபிள்மெண்ட் மூலமாக நம்ம அந்த கெப்பாசிட்டிஸையும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் நம்ம நிறைவேற்றணும். Then these two are given in order to, second part definition ரெண்டாவது பகுதி, to influence a specific group of people to move towards God's purposes for the group. இதுதான் ministry ன்னு அர்த்தம். That we are moving people, and especially in UESA ministry, moving students to where God wants them to be, to move them from where they are to where God wants them to be. அதுதான் நம்ம செய்யற ministry. If they are in a particular situation, we consider that as point A. Moving them to where God wants them to be is point B. A ல இருந்து B போறது தான் ministry. Moving people from position A to position B is the ministry that we do. அதுதான் நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம evaluate பண்ணணும். நம்ம செய்யற காரியங்கள், is it achieving the end objective for which we intended to do? இப்போ அடுத்த ஸ்லைட்ல பார்க்கும்போது we see that இது செய்யறதுன்னா the center, என்னுடைய கோர்ல, உள்ளான இருதயத்துல, the self has to be dethroned, Christ has to be enthroned. Only then we will be genuinely concerned for others. அதை பார்க்கறதுக்கு we saw the example of the slave girl in the story of Naaman. 2 ராஜாக்கள் 5 அதிகாரம் 1ல இருந்து 5 அதை நேற்று நம்ம கவனிச்சோம். இதை இன்னும் கொஞ்சம் இதை டீப்பா நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும்னா, let's move to the next slide. I call it the stimulus response interaction or interface. இப்ப என்ன ஆகுதுன்னா, வாழ்க்கையில ஸ்டிமுலஸ் வந்துகிட்டே இருக்கும், விதவிதமான ஸ்டிமுலஸ். Joshua, can you move the slide? There will be different types of stimulus that we will experience, and every stimulus will produce a response. So வாழ்க்கையில நம்ம விதவிதமான ஸ்டிமுலஸ் நம்ம அனுபவிப்போம். And as we experience the different stimulus produces a response. இல்லையா? ஆனா ஸ்டிமுலஸ்க்கும் ரெஸ்பான்ஸ்க்கு நடுவுல there is something called space. இதுதான் நம்ம அநேக தடவை நம்ம கவனிக்க மாட்டோம். We are not aware, we are not conscious. நடுவுல ஸ்டிமுலஸ்க்கும் ரெஸ்பான்ஸ் நடுவுல ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம அதை கவனிக்கிறது இல்லை. We are only going from stimulus response. ஏதோ ஒரு காரியம் நடந்தது, அதுக்கு நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், இந்த ப்ராப்ளம் வந்தது, இந்த ப்ராப்ளம்க்கு நான் இந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணணும், இவங்க எப்படி சொன்னாங்க, அதுக்கு நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்றோம், ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ்ல இருந்து போயிட்டே இருக்கிறோம். வாழ்க்கையில இட் ஜஸ்ட் கோஸ் ஆன். இதுதான் நம்ம வாழ்க்கையில நம்ம சப்ஸ்டன்ஸ் ஆஃப் அவர் லைஃப்னு சொன்னா, this is what is going on. ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனா அந்த ஸ்பேஸ் அநேக தடவை நம்ம கவனிக்கிறது இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன விரும்புறாருன்னா, that we should be conscious of that space, and in that space invite the Holy Spirit to empower us to choose God's response. இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். இந்த ஹோலி ஸ்பிரிட் ரெஸ்பான்ஸ் நம்ம பார்க்கும்போது, இதை உலக லெவல்ல லீடர்ஷிப் சொல்லி கொடுக்குற மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், லீடர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் நீங்க அட்டென்ட் பண்ணீங்கன்னா, ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் சொல்லுவாங்க, ஸ்பேஸ் சொல்லுவாங்க. ஸ்பேஸ்ல நம்ம ரெஸ்பான்ஸை சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. டு பி ப்ரோ ஆக்டிவ் அண்ட் நாட் டு பி ரியாக்டிவ். ரியாக்டிவா இருக்கக்கூடாது,
ப்ரோஆக்டிவா இருக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்பேஸ்ல யூ சூஸ் அ ரெஸ்பான்ஸ் சொல்லிடுவாங்க. இதான் லீடர்ஷிப் உலக லெவல்ல சொல்ற லீடர்ஷிப் உடைய அவங்களுடைய டெஃபினேஷன், அவங்களுடைய பேசிஸ் வந்து அவ்வளவு தூரம் தான் அவங்க சொல்ல முடியும். ஆனா நமக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு நமக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்காரு, ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்காரு, ஒரு பெரிய பிளெஸிங்கை கொடுத்திருக்காரு. அந்த பிளெஸிங் என்னன்னா, in that space we have the empowerment of the Holy Spirit. இது வந்து ஒரு ஆப்ஷன் கிடையாது, இது நமக்கு மேண்டேட். இது முடிஞ்சா நான் ஹோலி ஸ்பிரிட்டை இன்வைட் பண்ணுவேன். if it's possible I will try to allow the Holy Spirit to come. இல்லைன்னா நானே ஒரு ரெஸ்பான்ஸை சூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஆண்டோடைய பிள்ளைங்களா நம்ம அந்த மாதிரி இருக்க முடியவே முடியாது, இருக்கக்கூடாது. we should make a choice. இனிமேல் நான் சொல்லணும், இனிமேல் இருந்து என் வாழ்க்கையில வர ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் சிச்சுவேஷன்ஸ்ல I will take charge of the space, and in that space I will invite the Holy Spirit. I will surrender to the Holy Spirit. பரிசுத்தாவியர்கிட்ட நான் சரண்டர் பண்ணி சப்மிட் பண்ணி, ஆண்டவரே நீங்க யூஸ் பண்ணுங்க, என்ன உங்களுடைய கருவியாக, உங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்டாக நீங்க யூஸ் பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லி when we yield to the Holy Spirit, அவர் நம்ம மூலமாக கிரியேட் செஞ்சு என்ன பண்றாரு, the response that God brings through us brings growth, development and many other things of the kingdom of God. இதுதான் நம்ம வாழ்க்கையில படிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமானது. அதாவது செல்ஃப் நம்ம டீத்ரோன் பண்ண ஆண்டவரை நம்ம when we enthrone Christ, இதுதான் அந்த டைனாமிக்ஸ். ஒவ்வொரு நாளும் ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் நடந்து கொண்டே இருக்கும். ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸை நிப்பாட்டவே முடியாது. இட் வில் பி ஆன்கோயிங். வாழ்க்கையில ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் வந்துதான் ஆகும். ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா, இனிமேல இருந்து அந்த ஸ்பேஸை நம்ம எடுத்துக்கொண்டு அந்த ஸ்பேஸ்ல we invite the Holy Spirit. Now let's see the response, the way Jesus responded. வாசிங்க யாராவது யோவான் 13:1-5. John 13:1-5 யாராவது வாசிக்கிறீங்களா? யோவான் 13. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தமிழரிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியாத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனபானம் பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். ஓகே, இப்போ பாருங்க, அந்த முதலாவது இந்த ரெஸ்பாண்டிங் டு ஸ்டிமுலஸ் நம்ம பார்க்கணும். முந்தின ஸ்லைட்ல பார்த்தோம். அப்போ ஆண்டவர் இந்த ஒரு ஸ்டிமுலஸ் சிச்சுவேஷன்ல எப்படி ஆண்டவர் ரெஸ்பாண்ட் பண்றாரு, இதை நமக்கு ஒரு உதாரணமாக ஒரு நாட் ஓன்லி as an எக்ஸாம்பிள் அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த 13ஆம் அதிகாரத்துல இன்னும் அப்புறம் அது இன்னும் ஃபர்தர் வேர்சஸ் வாசிக்கும் போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஆண்டவர் சொல்றாரு, if I have done this as your teacher and Lord, it is to set you an example so that you should do likewise. நீங்களும் இதே மாதிரி செய்யணும் அப்படின்ட்டு ஆண்டவர் நமக்கு ஒரு உதாரணத்தை, ஒரு எக்ஸாம்பிளை நமக்கு கொடுக்குறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பார்க்குறோம், அந்த முதலாவது வசனத்துல யோவான் 13:1 ஆண்டவர் அவங்க மேல அன்பு வைத்தார். Can you move the slide, Joshua? Move it to the Jesus washing the feet of the disciples. Yes. முதலாவது நம்ம என்ன பார்க்குறோம், அங்க 4 சர்க்கிள்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் லவ். I have to have the response of love. Loving is very நமக்கு எல்லாம் தெரியும், செய்யணும்னு தெரியும், ஆனா செய்யறது இஸ் த சேலஞ்ச். ஏன்னா 2வது வசனம் வாசிங்க தம்பி, யோவான் 13:2. 2வது வசனம், சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனபானம் பண்ணி கொண்டிருக்கையில். இப்போ loving people is is tough, is not easy.
in ministry especially to love people. அதுதான் நமக்கு முக்கியம். மினிஸ்ட்ரின்னு சொல்லும் போது it is with, if you don't have love you cannot do ministry. அது நம்ம ரொம்ப தெளிவா நமக்கு இருக்கணும். வித்தவுட் அன்பு இல்லைன்னா நம்ம மினிஸ்ட்ரி செய்ய முடியாது. இப்போ யூதாஸ் இஸ்காரியட் அந்த மாதிரி ஒரு மனுஷனை நேசிக்கிறது எப்படி? to love somebody who is good to you is okay. பரவாயில்ல, நம்ம பணம் பண்ணலாம், யோசிக்கலாம், பண்றதுக்கு, நேசிக்கிறதுக்கு, அன்பா இருக்கிறது. பட் நமக்கு விரோதியா இருக்கிற ஒருத்தரை நம்ம நேசிக்கணும்னா that is really the love of God. And especially when Jesus knew that Judas is going to betray him, and our நேசிக்கிறார். Okay, so loving the difficult people is what love is all about. அப்புறம் அவர் தன்னுடைய வஸ்திரங்களை கழட்டி வச்சுட்டு ஒரு பாத்திர தண்ணி எடுத்து அவர் செய்யறாரு. அப்ப என்ன பண்றாருன்னா, அவருக்கு இருந்த தகுதி, அவருக்கு இருந்த பொறுப்பு, அவருக்கு இருந்த அந்த ஸ்டேட்டஸ அவர் எடுத்து வச்சுட்டு ஒரு சர்வன்டுடைய ஸ்டேட்டஸ் அவர் எடுக்கிறார். அப்போ அது செய்யறதுக்கு அவர்கிட்ட அந்த 3 காரியங்கள் அவருக்கு நமக்கு அந்த 3வது வசனத்தில் நமக்கு தெரிய வருது. வாசிங்க பிரதர். யோவான் 13 வசனம் 3. தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும், தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து. அப்போ அதுல 3 காரியங்கள், அந்த ஒரே வசனத்துல 3 காரியங்கள் இருக்கு. அத்தாரிட்டி இருக்கு, ஐடென்டிட்டி இருக்கு, செக்யூரிட்டி இருக்கு. அவர் எங்க இருந்து வந்திருக்கிறார், எங்க போறார், அவர் யாரு, அவருடைய ஐடென்டிட்டி, அவருடைய செக்யூரிட்டி. இப்போ ஒரு நம்ம லீடர்ஸ், நம்ம உண்மையா ஒரு ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் சிச்சுவேஷன்ல ஆண்டவருக்காக நான் ஒரு சர்வெண்டா இருக்கணும். I must not look for position. I must not look for any kind of benefit. But I'm here only to serve. The stimulus response situation and the space I have to demonstrate the nature of Christ. அவருடைய நேச்சர் என்னன்னா, இந்த 4 சர்க்கிள்ஸ் அதுதான் நம்ம யோசிக்கணும். இது நம்மளால செய்ய முடியாது. But our authority, our identity, our security is all safe in Christ. ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது நமக்கு இதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையே கிடையாது. Our authority, our identity and security is safe. We have to receive the love of Jesus and execute the love of Jesus. இல்லையா? So this is what God is expecting from us. Okay. So இது நமக்கு ஒரு உதாரணமாக இயேசுவானவர் கொடுத்துட்டு அவர் சொன்னாரு, நான் செய்யறது போல நீங்களும் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. So இந்த உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். 1 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 4வது வசனத்துல இருந்து வாசிங்க. Joshua, you can move the slide. 1 Thessalonians chapter 2 from verse 4. Paul உடைய மினிஸ்ட்ரி மாடல் பார்க்கலாம். எப்படி அவங்க மினிஸ்ட்ரி செஞ்சாங்க அப்படின்னு பாருங்க. 1 Thessalonians chapter 2 verse 4. சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கல்ல எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கே பிரியம் உண்டாக பேசுகிறோம். பாருங்க, அந்த செல்ஃப் எப்படி அவங்க டீத்ரோன் பண்றாங்க பாருங்க. அந்த மனுஷரை not to please men. இங்கிலீஷ்ல பைபிள் என்ன போட்டிருக்குன்னா not as pleasing men but God who tests our hearts. நம்ம எல்லா காரியத்திலும் நம்ம பேசும்போது every time our words must be to please God. ஆண்டவர் என்ன வார்த்தை என்ன வாயிலிருந்து என்ன வார்த்தை வர விரும்புறாரு ஆண்டவர், அவருடைய என்கிட்ட என்ன வார்த்தைகள் வரணும்னு ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்றாரு. I need to be trusting the Holy Spirit for God's words, not words that please people. இதுதான் நம்ம வாழ்க்கையில விதவிதமான காரியத்துல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். And we must deal with that as leaders. உண்மையாகவே we must speak the words that please God. அது 4வது வசனம். 5வது வசனம். வசனம் 5. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாதாரர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை, தேவனே சாட்சி. Yes, I can move the next point. Yeah, we did not flatter. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? Did not put on a mask to cover up greed. So நாங்க ஒரு இச்சகமான வார்த்தை பேசல, ஒரு நாடகம் போட்டு
எங்களுக்கு ஒரு கவர் அப் மாதிரி ஒரு மாஸ்கை போட்டு நாங்க உள்ளுக்குள்ள வேற ஏதோ ஒரு அஜெண்டா வச்சுக்கிட்டு எனக்கு வேற என்னமோ ஒரு மோட்டிவ் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி நாங்க பேச முடியல. பாருங்க, இதெல்லாம் வாழ்க்கையில வருகிற ஆக்சுவல் எவ்ரிடே இஷ்யூஸ். இது நம்ம எல்லாம் சீரியஸா யோசிக்கிறது கிடையாது. இதை நம்ம என்ன சொல்றோம், இதெல்லாம் நடக்கிற காரியம்தான், இப்படிதான் இருக்கும், இப்படியே விட்டுடலாம், டசன்ட் மேட்டர். ஆஃப்டர் ஆல் நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும், ப்ரோக்ராம் நடத்தணும். And so we very often deal with all the activities and programs. ஆனா ஆண்டவர் என்ன பாக்குறாருன்னா, உள்ளான காரியத்துல, உள்ளான இருதயத்துல நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம், அதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். So these are the changes that we must bring about. That is what is the dealing with the self. அந்த ஈகோவை டீத்ரோன் பண்றது, கிரைஸ்ட் என்த்ரோன் பண்றது. அதுதான் அந்த ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் நடுவுல அந்த ஸ்பேஸ்ல வர வேண்டிய காரியங்கள். ஓகே, 6வது வசனம் பிரதர். வசனம் 6, நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமா இருக்க கூடியவர்களானாலும் உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்திலாவது மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை. மனுஷரால் வரும் மகிமையை நாங்க தேடவில்லை. எப்படி பாருங்க, நம்மள இன்னைக்கு மினிஸ்ட்ரி நம்ம யோசிச்சு பார்த்தா அநேக தடவை மனுஷரால் வரும் மகிமையை தான் நம்ம தேடுறோம். We want some glory from people, some title, some designation, some name, some kind of good name. நம்மளை பற்றி ஒரு நல்ல வார்த்தை ஜனங்கள் சொல்லணும். People must say, ministry people must say. அது அவர் அந்த மாதிரி அவர் மினிஸ்ட்ரி பண்ணவே இல்லை. Did not seek glory from men. இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா அவர் பாருங்களேன், அவர் மினிஸ்ட்ரி பண்ணும்போது மினிஸ்ட்ரியில வரக்கூடிய டெம்டேஷன்ஸ் என்னெல்லாம் வருது, உள்ளான இருதயத்துல வரக்கூடிய இஷ்யூஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் காட்டி அதை எப்படி அவர் ஓவர் கம் பண்றாரு, மினிஸ்ட்ரியில ஓவர் கம் பண்றாரு அப்படின்ட்டு காட்டுறாரு. ஓகே, இது 6வது வசனம். இப்ப 7வது வசனம் பாருங்க என்ன ஆகுதுன்ட்டு. வசனம் 7, உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம், பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல. பாருங்க, எப்போ நம்ம செல்ஃப் நம்ம டீத்ரோன் பண்ணி ஆண்டோரை நம்ம என்த்ரோன் பண்றோமோ, அந்த ஸ்டிமுலஸ் ஸ்பேஸ்க்கு ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் நடுவுல அந்த ஸ்பேஸ்ல உண்மையாகவே பரிசுத்தாவியாருடைய பலத்தினால நம்ம மினிஸ்ட்ரி செய்யும் போது நம்மளுடைய மினிஸ்ட்ரி எப்படி மாறுது பாருங்களேன். To become as gentle as a nursing mother cherishing her children. இது எவ்வளவு ஒரு அழகான ஒரு பிக்சர் ஆஃப் ஜென்யூன் லவ். சாக்ரிஃபைஸ் பண்ற லெவல்ல பண்ண வேண்டிய மினிஸ்ட்ரியில் நம்ம இறங்கிட்டோம்னா இட் இஸ் கோயிங் டு பி a great amount of sacrifice பண்ணாம மினிஸ்ட்ரி செய்ய முடியாது. Let's not think that ministry can be done at our convenience. Ministry cannot be done at your convenience. Ministry has to be done by sacrifice. அதை நம்ம உணரணும். அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னா அது எங்க இருந்து வரும், எப்படி அந்த உள்ளுக்குள்ள இருந்து அந்த மாறுதல் வரும், அந்த சேஞ்ச் எப்படி வரணும்னா அதுக்கு முந்தின வசனங்கள் வாசித்தோம்ல, அதை நம்ம பிராக்டிக்கல் லைஃப்ல நம்ம கொண்டு வரும்போதுதான் உண்மையாகவே நம்முடைய மினிஸ்ட்ரியில அந்த சேஞ்ச் உண்டாகும். ஓகே, 8வது வசனம். நெக்ஸ்ட் பிரதர். வசனம் 8, நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாய் இருந்தோம். எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாய் இருந்தோம். We were willing to share, we were prepared not only to share the gospel, we were willing to share our life. எங்களுடைய ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க நாங்கள் மனதாய் இருந்தோம். இதெல்லாம் மினிஸ்ட்ரியில ஆண்டவர் நமக்கு இருந்து விரும்புகிற லெவல் ஆஃப் மினிஸ்ட்ரி. இந்த லெவல் ஆஃப் மினிஸ்ட்ரி தான் ஆண்டவர் விரும்புறார். இதை நம்ம ரெடியா இருக்கணும். If I'm coming to do ministry, whether in UESI or in any organization or in any platform, ஆண்டவரே நான் மினிஸ்ட்ரி நான் செய்யணும்னா I am not here to do just some activity or ஏதோ ஒரு பொசிஷன்ல எனக்கு ஒரு பொசிஷன் இருக்கு, நான் இது செய்யறேன் அது செய்யறேன்னு சொல்லிட்டு நம்ம செய்யறது மினிஸ்ட்ரி கிடையாது. Lord, I am willing to lay down my life. நம்ம கிராஜுவேட்ஸா இருக்கலாம், நம்ம ஸ்டாஃபா இருக்கலாம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், என்ன மாதிரி இருந்தாலும் you may hold some position, that it does not matter. Whoever you are, wherever you are, in whatever status you are or stage you are or whatever position you are, நம்மகிட்ட ஆண்டவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாரு, எங்களுடைய ஜீவனையும் கொடுக்க நாங்கள்
தயாரா இருந்தோம். நாங்க அதுக்கு நாங்க விரும்புறோம். we are ready to do share our life. அடுத்தது 9 பிரதர். சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமா இருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். மினிஸ்ட்ரி இஸ் ஹார்ட் ஒர்க். அநேகர் நம்ம என்ன நினைச்சிடும், மினிஸ்ட்ரி வந்து கன்வீனியன்டா நமக்கு ஒன்னும் கஷ்டம் இல்லாம ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு நம்ம செய்யற மாதிரி காட்டிட்டு அதை செய்யறது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், we must realize anybody doing ministry at any level, லோக்கல் லெவல்ல பண்ணலாம், ரீஜனல் லெவல்ல பண்ணலாம், ஸ்டேட் லெவல்ல பண்ணலாம், நேஷனல் லெவல்ல பண்ணலாம், இன்டர்நேஷனல் லெவல்ல பண்ணலாம். என்ன லெவல்ல நம்ம மினிஸ்ட்ரி செஞ்சாலும் it is going to be hard work, labor and toil. அதுக்கு நம்ம ரெடியா இல்லைன்னா நம்ம மினிஸ்ட்ரியில சொல்லி, ஆண்டவரே ஐ எம் நாட் ரெடி ஃபார் மினிஸ்ட்ரி. மெனி பீப்புள் கஷ்டம். நம்ம நிறைய தடவை பாக்குறோம், டீம்ல வேலை செய்ய மாட்டாங்க, யாரும் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தா செய்ய மாட்டாங்க, எக்ஸ்கியூஸ் பண்ணுவாங்க, இது பண்ணல, அது நடக்கல, இது நடக்கல, எல்லாம் நிறைய எக்ஸ்கியூசஸ். பட் we must all as mature leaders நம்ம என்ன சொல்லணும், I am prepared to labor. எனக்கு அதனால எனக்கு ரெக்கக்னிஷன் வருதோ வரலையோ, என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ, doesn't matter, I will labor and toil for ministry. இது நமக்கு மனசுல கிளியரா இருக்கணும். இன்னும் வாசிக்கலாம் பிரதர். வசனம் 10, விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழை இன்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. எப்படி நடந்தோம், எவ்வளோ ஒரு குற்றம் இல்லாம, டிவோட்லி, ஜஸ்ட்லி, பிளேம்லெஸ்லி நாங்க வாழ்க்கையில நீங்க யாரும் ஒரு பார்க்க முடியாது. அந்த மாதிரி நமக்கு டெஸ்டிமனி இருக்கணும். ஒருத்தருக்குள்ள ஒரு உரிமையில நம்ம ஏதோ சொன்னோம், ஒரு வேர்டு கொடுத்துட்டு அந்த வேர்டுக்கு கீப் அப் பண்ணல, இது செய்யறேன்னு சொல்லிட்டு அதை செய்யறது கிடையாது, இன்னைக்கு இந்த சமயத்துக்கு வரோம்னு சொல்லிட்டு வர்றது கிடையாது. இதெல்லாம் மினிஸ்ட்ரியில நம்ம கிளியரா இருக்கணும். இனிமேல் நான் மினிஸ்ட்ரியில செய்யறேன்னா, இப்போ நான் ஒரு வேர்டு கொடுத்தேன்னா ஐ வில் பி பிளேம்லெஸ். அந்த வேர்டுக்கு நான் ரெஸ்பான்சிபிளா இருப்பேன். ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து இதை நான் முடிச்சிருவேன், இந்த வேலையை நான் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா ஐ மஸ்ட் டூ இட். ஐ கனாட் சிம்பிளி கிவ் எக்ஸோ மினிஸ்ட்ரி தானே எவ்வளோ நடக்குது அப்படின்னு முடியாது. we behave devoutly, justly, blamelessly. பாருங்க மினிஸ்ட்ரியில எப்படி நடந்தாருன்னு பாருங்க. அப்புறம் அடுத்தது பிரதர் வசனம் 11, மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று. எப்படி இருந்தோம் வாசிங்க இன்னும். மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று சொல்லி இன்னும் வாசிங்க. வசனம் 12, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். தகப்பனை போல நாங்க பிஹேவ் பண்ணோம். exhorted you, comforted you, charged. அப்பனா நமக்குள்ள ஒரு மதர் மாதிரி இருக்கிற தன்மை தேவை, ஃபாதர் மாதிரி இருக்கிற தன்மை தேவை. we have to be able to challenge one another and confront, comfort also and confront also. சில சமயம் நமக்குள்ள நம்ம என்ன நினைச்சுக்கணும், ரொம்ப யாரும் நம்ம யார்கிட்டையும் ஒரு ஒரு மாதிரி நம்ம பேசிடக்கூடாது, எல்லாரும் நல்லா வச்சுக்கணும். That doesn't work. If suppose somebody is not doing the ministry correctly, we have to be a father. Father na discipline, disciplinary role நம்ம மினிஸ்ட்ரியில கொண்டு வரணும். அதுக்கு எல்லாருக்கும் தெரியணும். That somebody will ask me questions. நீங்க என்ன பிரதர் இதை செய்யணும்னு சொன்னீங்களே, நீங்க செஞ்சீங்களா? அதுக்கு கேட்கறதுக்கு we have to have that kind of maturity. எல்லாருக்கும் தெரியும் இவர் நம்மள விட மாட்டாங்க, they are a father to me, they are a mother to me. அந்த மாதிரி ஒரு அனுபவம் நம்ம மினிஸ்ட்ரியில கொண்டாடணும். Okay, anything more, Joshua? Is there anything more in that slide? Okay, இப்போ பாருங்க, இப்போ முதலாவது அதிகாரம் வாங்க பிரதர். முதல் தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 5ல இருந்து 8. என் டைம் முடிஞ்சிருச்சு, எப்பவுமே முடிஞ்சிருச்சு. I am still brother David எனக்கு கொடுத்த லிபர்ட்டினால I am just continuing. I'll try to close it very quickly. 1 Thessalonians chapter 1 verses 5 to 8. வசனம் 5, எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது.
நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களா இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. எஸ் ஜோஷுவா. இப்போ 2வது அதிகாரத்துல என்ன பார்த்தோம்? மினிஸ்ட்ரியுடைய டீடைல்ஸ பார்த்தோம். எப்படி அவங்க மினிஸ்ட்ரி செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ அவர் வந்து சொல்றாரு, பால் அண்ட் டீம், நாங்க உங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக, ஒரு மாடலாக நாங்க மினிஸ்ட்ரி நடத்தணும் அப்படின்னு சொல்லி தெசலோனிக்கருக்கு எழுதுறார். திருப்பி வாசிங்க பிரதர், 5வது வசனம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களா இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. உங்களுக்குள்ள நாங்க இருக்கும்போது எப்படிப்பட்டவர்களாக நாங்க இருந்தோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம். எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க? 2வது அதிகாரம் இப்ப நம்ம வாஸ்தவம்ல, அதுதான் அவங்க இருந்தது. அவங்க இருந்த பிராக்டிக்கல் லைஃப் எப்படிப்பட்டவர்களாக நாங்க இருந்தோம் அப்படின்ட்டு சொல்றாரு. 1வது அதிகாரத்துல தெசலோனிக்கர் சொல்றாரு. 5வது வசனத்துல நாங்க எப்படி அந்த ஸ்டாண்டர்டை செட்டப் பண்ணோம், அந்த மாதிரி ஒரு மாடலை நாங்க டெவலப் பண்ணோம். நம்ம மினிஸ்ட்ரியில லீடர்ஸா இருக்கும்போது we must set up the standard. பால் அண்ட் டீம் செட்டப் பண்ண மாதிரி மாடல் நம்பர் 1. சரியா? அந்த ஸ்டாண்டர்ட் செட்டப் பண்ணும்போது மினிஸ்ட்ரி எப்படி மூவ் ஆகுது பாருங்க. இப்ப 6வது வசனம் பிரதர். வசனம் 6. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி. பாருங்க, இப்போ மினிஸ்ட்ரி இம்பாக்ட் எங்க ஆகுது? தெசலோனிக்கருக்கு. இப்போ இதுக்குதான் வந்தாங்க. இங்க அந்த தெசலோனிக்காக்கு ஏன் வந்தாங்க? சுவிசேஷத்தை சொல்றதுக்காக, ஜனங்களை ஆண்டவருக்குள்ள கொண்டு வர்றதுக்காக இவங்க அங்க மினிஸ்ட்ரி செய்ய வந்திருக்காங்க. சோ அவங்க மினிஸ்ட்ரி செஞ்சதுனால தெசலோனிக்கர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. இந்த சமயத்துல நீங்க என்ன சொல்லிருக்கலாம்? எங்க மினிஸ்ட்ரிக்கு ரொம்ப சக்சஸா நாங்க பார்த்துட்டோம், எங்களுக்கு நாங்க என்ன செய்ய வந்தோமோ அதை நாங்க நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு நாங்க யோசிச்சிருக்கலாம் இல்லையா? இப்ப 7வது வசனம் என்ன போட்டிருக்கு? இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் ஆகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். தெசலோனிக்கர் வாழ்க்கை அவங்க மற்றும் மாறல. என்ன ஆகுதுன்னு பாருங்க, அவங்க ஒரு மாதிரியா மாறிட்டாங்க, அவங்க ஒரு எக்ஸாம்பிளா மாறிட்டாங்க, அவங்க ஒரு மாடலா மாறிட்டாங்க. தெசலோனிக்கர் மாறிட்டாங்க. அவங்க மாறுறது மட்டும் இல்ல, அவங்க சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டாங்க. வெரி குட், பிரேஸ் தி லார்ட். சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அங்க மினிஸ்ட்ரி ஆயிருச்சு அப்படின்னு இல்லாம, தெசலோனிக்கரும் அப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட மினிஸ்ட்ரி செய்யும் போதும் தெசலோனிக்க ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்தோம், பிரேஸ் காட். ஆனா ஸ்டூடெண்ட்ஸை ரேஸ் அப் பண்ணி அவங்க மற்றவங்களுக்கு ஒரு மாடலா இருக்கணும். சோ தெசலோனிக்கர் மாடலா இருந்தாங்க. மக்கதோனியாவும் அக்கையும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. இப்போ 8வது வசனம். எப்படியெனில் உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் ஆகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டிய இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. எவ்ரி பிளேஸ், எல்லா இடத்துலயும் போயிருச்சு. அப்ப என்ன அர்த்தம்னா, அந்த மக்கதோனியா அக்காயா கிறிஸ்டியன்ஸும் அங்க இருந்தவங்களும் அவங்களும் ஒரு முன்மாதிரியா மாறிட்டாங்க, அவங்களும் ஒரு எக்ஸாம்பிள்ஸா மாறிட்டாங்க. இதுதான் மினிஸ்ட்ரி மாடல், இதுதான் இம்பாக்ட். நம்ம மினிஸ்ட்ரி கொண்டு வரணும்னா, செய்யணும்னா, நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய மெயின் குரூப்புடைய வாழ்க்கை மாறும்போது நம்ம மற்றவங்களை நம்ம ரீச் அவுட் பண்ற டார்கெட் ஆடியன்ஸ் அவங்க ஆண்டவர் ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்ல, அவங்க ஒரு மாடலா மாறி, அப்போ அதுதான் ஆண்டவர் செய்யற ஒரு அந்த மினிஸ்ட்ரியினுடைய ப்ராசஸ். இது நம்ம ஏற்றுக்கொண்டு இது பிரகாரம் நம்ம மினிஸ்ட்ரி செய்யணும். ஆண்டவர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாம். Lord, we thank you and praise you for this wonderful time. Thank you for this word, Lord. Father, we pray that as we have heard this word, we will apply this word, Lord. Father, it is not enough to hear the word and to appreciate the word, but Lord, we have to apply the word. இதை நாங்க எங்களுடைய மினிஸ்ட்ரி நாங்க கொண்டு வரணும் ஆண்டவரே. உண்மையாகவே பால் அண்ட் அவருடைய டீம் எப்படி அவங்க தெசலோனிக்கால செஞ்ச மினிஸ்ட்ரி எப்படி பண்ணாங்களோ அந்த பிராக்டிக்கல் லைஃபை நாங்க மினிஸ்ட்ரியில கொண்டு வந்து அதை நாங்க எக்ஸ்பிரஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை நாங்க உணர்ந்து அதை வாழ்க்கையில கொண்டு வந்து ஆண்டவரே, to be able to actually see the impact of the ministry in the lives of people, and அவங்கள நாங்க ரேஸ் பண்ணி அவங்களும் மற்றவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கும்படி அந்த மாதிரி லெவல்ல நாங்க ரேஸ் பண்ணணும் ஆண்டவரே. We thank you and praise you, Lord. We give you all the glory. In Jesus' most precious name we pray. Amen. Amen.
Thank you, Brother David, for giving me some extra time. Thank you, Uncle, for exhortation.